ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே சமையலில் பார்த்திங்கன்னா நம்ம கேரட் சாதம் தாங்க நம்ம செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுமாரி சமைச்சு கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ்லேயே ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுவும் சண்டே அப்படின்னாவே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அந்த காலத்தில் நோம்பி நொடியில் மட்டும்தான் இந்த கறிக்காயை அதிகமாக பயன்படுத்தினாங்க. பெரும்பாலும் காய்கறிகள் அதிகமாக பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால தான் நோய்வாயின்றி இருந்தாங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய உடல் உழைப்பும் ஒரு காரணம். மனசுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இயற்கை சார்ந்த வாழ்வியலும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீண்ட ஆயுள் வாழ்ந்ததுக்கும் ஒரு அர்த்தங்க. இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜை நம்ம முற்றிலுமாக விடணும்னு நான் சொல்ல வரல. குறைச்சி எடுத்து பழகுங்க. அதுலேயும் குறிப்பாக நான்வெஜ்ஜை இரவு நேரத்தில் எடுக்காதீங்க. பகலில் மதியம் சாப்பிட்றீங்களா, ஓகே. மற்றபடி இரவு சாப்பிட்றீங்கன்னா அதுவும் தூக்கம் கெடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற இன்றைக்கி மொபைல்ஸ் பார்க்குறீங்க, ஊர் சுற்றிட்டு வரீங்க, மூவிஸ்க்கு போகிறீங்க அன்டைமில். அதுவும் குறிப்பாக சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டு ஃபுல்லாக அன்டைம் வரைக்கும் தூக்கம் கட்டுட்டு ஃபுட் பாய்சன் ஆகுது. இதனால் உடல் பாதிக்கப்படும்ல. அதனால தான் நம்ம முன்னோர்கள்